ஸோ செகண்ட் சர்வீஸ் வந்து 10,000 கிலோமீட்டரில் விடணும். 10,885 ஆயிடுச்சு. ஃபோர்க்கு வந்து கோன் செட் வந்து ப்ராப்ளம் இருக்குது. ஆனால் அவங்க பிரித்து பார்த்துட்டு தான் சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் டியூஸ்டே அன்றைக்கி மறுபடியும் கொண்டு வந்து விடணும். டியூஸ்டே அன்றைக்கி கொண்டு வந்து விட்டால் தான் அவங்க செக் பண்ணிட்டு தான் பிரித்து பார்த்துட்டு தான் சொல்ல முடியும்னு இருக்காங்க. ஃபோர்வர்ட் சர்வீஸ் சென்டரில் தான் சர்வீஸ் கொண்டு வந்திருக்கோம். அதாவது ஃபஸ்ட் சர்வீஸ்லேயே வந்து ஃபோர்க்கு ரைட் சைட் ப்ராப்ளம்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தேன். கொடுத்ததுக்கு அவங்க நல்லா தான் இருக்குன்னு சொல்லி திருப்பி கொடுத்துட்டாங்க. ஸோ செகண்ட் சர்வீஸில் கோன் செட் ப்ராப்ளம் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக அப்போ ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னாலே வந்து அந்த கோன் செட்டையும் செக் பண்ணியிருக்கணும். ஸோ அவங்க செக் பண்ணாங்களா இல்லையான்னு தெரியல. பட்டு இப்போ வந்து கோன் செட் ப்ராப்ளம் எனக்கு இருக்குது. அதனால தான் வந்து செகண்ட் சர்வீஸ் வந்து விடுறதுக்கு வந்திருக்கோம். நீங்கள் சர்வீஸ் ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள். இதில் வந்து ஃபோர்க்கு செக் அப்படின்னு போட்டிருக்கு. ஆக்சுவலாக அப்போவே ஃபோர்க் செக் பண்ண சொல்லி தான் நான் விட்டுருக்கேன். இப்போனா 3rd ஜூலை, இப்போ வந்து செப்டம்பர் 24th, 2 months ஆகுது. அப்போவே வந்து நான் சொல்லியிருக்கேன் ஃபோர்க்கு செக் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஃபோர்க்கு செக் பண்ண சொல்லி ஒரு சர்வீஸ் சென்டர் தான். ஸோ இப்போ அதே தான் கொண்டு வந்திருக்கோம். அதே ஃபோர்க் ப்ராப்ளம் தான். ஆனால் எனக்கு இப்போ தெரியும் அது கோன் செட் தான் ப்ராப்ளம்னு. ஸோ அப்போவே என்னால் செக் பண்ண முடியாது. காரணம் என்கிட்ட சென்டர் ஸ்டாண்ட் போட்டு நான் செக் பண்ணல. எப்போ சென்டர் ஸ்டாண்ட் போட்டு நான் செக் பண்ணணும் அப்போ தான் என்னால் கண்டுபிடிக்க முடிச்சது கோன் செட்டு பால்ஸ் எல்லாம் போயிருக்கு அப்படின்ட்டு. பால்ஸு அந்த பேரிங் அதெல்லாம் போயிருக்கும். அதனால தான் ஒரு இடத்துல அப்படியே ஸ்டாப் ஆகுது. சென்டர் பொசிஷனில் அப்படியே ஸ்டாப் ஆகுது. ஸோ அதை தான் இப்போ மாற்றணும். அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்குலாம் ஒன்றும் கிடையாது. லூஸாக இருந்தால் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அது கரெக்டாக டைட்டாக இருக்குது, ஷேக்கே கிடையாது. சென்டராக போய் லாக் ஆகுது, அவ்வளோதான். அதனால் மாற்றினா மட்டும்தான் சால்வ் ஆகும். அதனால தான் கொண்டு வந்திருக்கேன். இப்போ கொடுத்து வாங்கினா தான் தெரியும். கொடுக்கும்போது தான் அவங்க பார்த்துட்டு செக் பண்ணிட்டு சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஈவினிங்குள்ளே சொல்லிட்டாங்கன்னா வேரண்டியில் கவர் ஆகும் ஆகாது அப்படின்ட்டாங்கன்னா நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலான்றதை பார்க்கலாம். ஸோ இப்போ ஸ்க்ராட்ச் ஏதாவது இருக்கான்றதை பார்க்குறோம். வண்டி சர்வீஸ்க்கு விட்டாச்சு, எடுத்தாச்சு. இனிமேல் தான் செக் பண்ணணும். ஃபோர்க்கெலாம் ரெடி பண்ணாங்களா இல்லைன்னா தெரில. ரெடி பண்ணிட்டேன்னு சொல்கிறாங்க. டேமேஜ் இருக்கான்னு பார்க்குறேன். நல்ல வேலை மழையில் நினச்சி க்ளீன் ஆகிருக்கு, இல்லைனா டேமேஜே தெரியாது. ஓகே, இந்த தடவை கம்ப்ளீட்டாக பிரித்து செக் பண்ணிவிடுவோம் என்ன தான் பண்ணாங்கன்ட்டு. அதனால் 61% சார்ஜ் இருக்குது. வீட்டுக்கு போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அங்கேயே ஓடி பார்த்தேன். பரவாயில்ல, சரியான மாதிரி தான் தெரியுது. இப்போ நம்ம வீடு வரைக்கும் ஓட்டினா தான் இன்னும் கொஞ்சம் கிளியராக கண்டுபிடிக்கும். பேமெண்ட் பண்ணிடலாமா? பொதுவாக நான் வண்டி எந்த மெக்கானிக்கும் சர்வீஸ் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து ஒத்துக்கவே மாட்டேன். கம்ப்ளீட்டாக பண்ணிட்டாங்க, பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னா நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஏன்னா நான் என்னோடய வண்டியை சர்வீஸ் பண்ணுறதை விட பெட்டராக மெக்கானிக்கெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு நான் நம்புகிறேன். அப்படி ஒரு பர்ஃபெக்டாக சர்வீஸ் பண்ணுற ஒரு மெக்கானிக்கை நான் பார்க்கல. நான் விட்ட மெக்கானிக்கெல்லாம் அரைக்குறை தான் மாட்டேன். ஆனால் இந்த தடவை ஃபோர்க்கு வந்து கோன் செட் மாற்றினா தான் ஃபோர்க் இஷ்யூ, அந்த ஹேண்டில் பார் ரிட்டர்ன் பண்ணும்போது ஸ்டக் ஆகிறது வந்து சால்வ் ஆகும் அப்படின்னு நான் நம்பிட்டு இருந்தேன். இவங்க சொன்னாங்க பால்ஸ் மாற்றினாலே சால்வ் ஆகும்னு. சரி, நான் சொன்னேன் ஓகே, பால்ஸ் மாற்றி சால்வ் ஆகிடுச்சுன்னா ஓகே. ஆனால் அதுக்கப்புறம் நான் செக் பண்ணும்போது அடிஷ்னலாக இன்னொரு ப்ராப்ளம் க்ரியேட் ஆகிருக்கூடாது. ஏன்னா பால்ஸ் மாற்றி சால்வ் ஆகிடுச்சு அப்படின்னா ஓகே அப்படின்னு நான் சொன்னதுக்கப்புறம் அவங்க ரெடி பண்ணியிருக்காங்க. சரி, அதனால தான் டெலிவரி அப்போ செக் பண்ணேன். அந்த ஃபோர்க்கு டைட்டாக இருக்க மாதிரி இல்லை, ஒரு இடத்துல போய் லாக் ஆகும் அதுவும் இல்லை. இந்த ஃப்ரண்ட் பிரேக்கர் அடித்த உடனே உங்களுக்கு ஒரு ஜர்க் இருக்கும். ஃப்ரண்ட் ஹேண்டில் பார் மட்டும் முன்னாடி போயிட்டு ரிட்டர்ன் வரும். அந்த ப்ராப்ளம் வந்திருக்கும்னு நினச்சேன். அந்த ப்ராப்ளமும் இல்லை. இருந்தாலும் நான் இப்போது ஒரு 200 கிலோமீட்டராவது ஓட்டி பார்த்துட்டு தான் என்னால் சொல்ல முடியும். இப்போ ஓகே தான், ஒரு 200 கிலோமீட்டர் ஓட்டி பார்த்துட்டு சொல்கிறேன். இந்த பால்ஸ் ப்ராப்ளம் வர்றதெல்லாம் கண்டிப்பாக இருக்கக்கூடாது. எந்த வண்டி வேணால் நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ பார்க்குற யார் வேணால் ஒரு வண்டியில் ஃபோன் செட்டு, அதாவது ஸ்டேரிங் வந்து ஆடுது, பிரேக் அடித்தா ஃப்ரண்ட் பிரேக் அடித்தா முன்னாடி போயிட்டு ரிட்டர்ன் வருது அப்படின்னு சொன்னால் பழைய வண்டியில் மட்டும்தான் வரும்.
புது வண்டியில் ஒரு ஃபேக்ட்ரியோட செட்டிங்ஸு பர்ஃபெக்டாக இருக்கும். அது பண்ணிட்டாங்கன்னா அது எப்போ அந்த பிரச்சனை வரும் அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு ஒரு 35,000 கிலோமீட்டராவது ஓடணும் ஒரு வண்டி. ஓடினா தான் அந்த ஜர்க்கு இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, ஜர்க்கு இருக்குன்னா அதை முதல்ல கோன் செட்டை டைட் பண்ணி பார்ப்பாங்க. டைட் பண்ணோடனே உங்களுக்கு ஓவர் டைட்டாக பிடிக்க ஆரம்பித்தோடனே நீங்கள் கொண்டு போய் விடும்போது கோன் செட் தான் மாட்டணும்வாங்க. இது என் வண்டியில் பண்ணாங்கன்னா நான் அடுத்த நாளே கொண்டு போய் செக் பண்ணிட்டு கொண்டு போய் விட்டுருவேன். இது நிறையா யூஸருக்கு தெரியாது. ஹேண்டில் பார் பிரேக் அடித்தா ஆடுதுன்னு கொண்டு போய் விடுவாங்க, மெக்கானிக் டைட் பண்ணி கொடுப்பாங்க. அப்போ லைட்டாக ஆடும், மறுபடியும் கொண்டு போய் விடுவாங்க, மறுபடியும் இன்னும் கொஞ்சம் டைட் பண்ணி கொடுப்பாங்க. ஹேண்டில் பார் டைட் ஆகிடும். டைட் ஆன உடனே என்ன சொல்லுவாங்க, கொஞ்ச நாள் ஓட்டுங்க ஃப்ரீ ஆகிடும் அப்படின்னா. புது வண்டி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்ச நாள் ஓட்டுங்க ஃப்ரீ ஆகிடுன்ற மாதிரிலாம் இருக்காது. புது வண்டி வாங்கினீங்கன்னா ஃப்ரீயாகவும் இருக்கும், அதே டைமில் ஃப்ரண்ட் பிரேக்கை நீங்கள் சடனாக அடிச்சிங்கன்னா ஷேக்கும் ஆகாது. அது ஏன் அந்த மாதிரி இருக்குன்னா, உள்ளே இருக்க பால்ஸை புதுசு அந்த ஃபோனில் க்ரீஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கும். அதனால தான் வந்து அந்த பிரச்சனை இல்லை. நம்ம மெக்கானிக் வந்து ஒரு ஐடியா சொல்லுவாங்க, டைட் பண்ணிவிட்டு இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. டக்குன்னு அடிச்சதுன்னா ஹேண்டில் பாரு கண்டிப்பாக அந்த ஃபோன் செட்டை தான் நீங்கள் மாற்றி ஆகும். அதை விட்டுட்டு டைட்டாக இருக்குது லூஸ் ஆகிடும், நீங்கள் கொஞ்ச நாள் ஓட்டிங்கன்னா லூஸ் ஆகிடும்னா அது வந்து கரெக்டான ஆன்சர் கிடையாது. வண்டி வச்சுருக்க உங்களுக்கு தான் தெரியணும். புது வண்டி அப்படி இருக்காது. புது வண்டி மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் புதுசாக தான் மாற்றணும். புதுசாக மாற்றினா மட்டும்தான் அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும். இந்த வண்டியில் எப்படி சால்வ் ஆச்சுன்னா, குவாலிட்டி இஷ்யூ. குவாலிட்டி சரியில்லை. ஒரு வண்டியை வாங்கி மலையில் நல்லா முக்கி எடுத்தால் தான் அந்த பால்ஸ் எல்லாம் ரஸ்ட் ஆகி சீக்கிரமாக தேஞ்சு போகும். ஆனால் இந்த வண்டி நான் வாங்கினது ஏப்ரல் 6ஆம் தேதியோ 4ஆம் தேதியோ, இப்போது செப்டம்பர் தான் ஆகுது. மழையே ஆரம்பிக்கல, மழை வந்து பெருசாக இல்லை. இன்கேஸ் நான் இந்த மந்த்து நான் வண்டியை வாங்கினேன்னா நவம்பரில் மழை ஸ்டார்ட் ஆகும், டிசம்பரில் நல்லா மழை பெய்யும். மழையிலலாம் வண்டி ஓட்டினேன், அதனால் வண்டி சீக்கிரமாக துரு பிடிச்சிருச்சு. ஸோ பால்ஸ் போயிடுச்சுன்னு சொல்லலாம். இந்த மழையிலையும் அதிகமாக நினைவு விடலை. 10,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. மாதமும் 6 மாதம் கூட இன்னும் முடியல. அதுக்குள்ளே ஒரு ஹேண்டில் பாரில் ஃபோன் செட்டில் பால்ஸ் போயிருக்கு அப்படின்னு சொன்னால் அது கண்டிப்பாக குவாலிட்டி இஷ்யூ தான். அந்த பால்ஸ் மாற்றினாங்க, சரியாயிடுச்சுன்னாங்க. அவங்க கரெக்டாக வேலையை பண்ணியிருக்காங்க. என்ன ஒன்று, குவாலிட்டி பிரச்சனை இருக்குது இந்த வண்டியில், அதனால தான் சால்வ் ஆகிருக்கு. சர்வீஸ் விட்டு எடுத்துகிட்டு வந்து இப்போ தான் வந்து வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு செக் பண்ணுறேன். இங்கே போட்டாங்க. இது வந்து லைட்டு ஸ்க்ராட்ச் கிடையாது, ஹெவியாக போய் இடித்தா மட்டும்தான் இந்த மாதிரி டென்ட் ஆகும். ஃபுல்லாக சின்னதாக தெரியும் கேமராவில், பட் இது டென்ட். இது நீங்கள் ரப்பிங் போட்டாலாம் வராது, இது டேமேஜ் தான். ஸோ ஒரு ப்ராப்ளம் சரி பண்ணால் இன்னொரு ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணிட்டாங்க. எப்பவுமே பேனல் டேமேஜ் ஆனால் பேனல்லாம் மாற்றவும் முடியாது. நான் காசு கொடுக்குறேன் மாற்றி கொடுங்க, நான் பேனல் கிடையாது அவங்ககிட்ட. ஸ்பேர் இருந்தால் தானே எதாக இருந்தாலும் பண்ண முடியும். ஸ்பேர் இல்லைனா ஸோ